வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வீடியோ போட்டே ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஊர்லேருந்து வந்த அப்பா அம்மா அப்புறம் என்னோட சிஸ்டர்லா எல்லாரும் திரும்ப ஊருக்கு போயிட்டாங்க. அதனால இப்போ ருத்ராவோட ஃபுல் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு சுத்தமாக வீடியோ எடுக்க சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்கிட்ட இமிகிரேஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை கனடாவோட ஹெல்த் கேர் சிஸ்டமாக இருக்கட்டும், நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்கோ நான் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, நான் என்னெல்லாம் பேபி எசென்ஷியல்ஸ் வாங்கினேன் இந்தியாவில் கனடாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ராடக்ட்டையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ராடக்ட் நிஜமாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதை நான் இந்தியாவில் வாங்கினேனா இல்லை கனடாவில் வாங்கினேனா, அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனடாவில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்காக வாங்கினது வந்து கார் சீட் தான். ஏன்னா கார் சீட் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். கார் சீட் இல்லைனா உங்களை டிஸ்சார்ஜே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கார் சீட் வந்து கிரேக்கோடது, கிரேக்கோ ஸ்னக்ரைடு 35 லைட் LX. இது வந்து நாங்கள் வந்து வால்மார்ட்டில் வாங்கினோம். அப்போ டீல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் கார் சீட் பார்க்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வால்மார்ட், காஸ்கோ, அப்புறம் இந்த டாய்ஸ் ஆர்எஸ், பேபிஸ் ஆர்எஸ், இங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் சேல் இருக்கோ, எங்கே நல்ல டீல் இருக்கோ நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. இது வந்து ரேர் ஃபேஸிங் கார் சீட்டு. ஐ திங்க் வந்து குழந்தைங்க ஒரு 15 months வரைக்கும் நீங்கள் இந்த கார் சீட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரேர் ஃபேஸிங். அதோடு இல்லாமல் அப்படி 15 months இல்லைன்னா இந்த கார் சீட்டோட ரெக்கமெண்டட் வெயிட் அண்ட் ஹைட் இருக்கும்ல, அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது இப்போ என்ன ரெக்கமெண்டட் வெயிட் அண்ட் ஹைட்னு எனக்கு தெரியல, எனக்கு புக்லெட் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நாங்கள் இதுதான் நாங்கள் வந்து இப்போ ருத்ராக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கார் சீட் வாங்கும்போது ஸ்டாலரோட மேட்ச் ஆகுற மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து கிரேக்கோ சொன்னேன் இல்லையா, கிரேக்கோவில் வந்து கிளிக் டு கனெக்ட்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கிரேக்கோட ஸ்ட்ராலர் அண்ட் கார் சீட்டை வந்து நீங்கள் ஒன்றா அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம பேபியை வச்சுட்டு அப்புறம் பேபியை இதுலேருந்து தூக்கி தனியாக ஸ்ட்ராலரில் வைக்கணும், அது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஸ்ட்ராலர் அண்ட் கார் சீட்டை ஒன்றா யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நாங்கள் எவ்வளோ வாங்கணும்னா $250 நினைக்கிறேன். வால்மார்ட்டில் அப்போ டீல் போயிட்டு இருந்துச்சு. இதை விட பெஸ்ட் டீல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். வால்மார்ட், அமேசான், காஸ்கோ, அங்கே எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கார் சீட் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறதா பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து குழந்தைய இங்கே உட்கார வச்சு கார் சீட்டில் வைக்கும்போது இப்படி தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ சில கார் சீட்ஸ்லாம் வருது, ரேர் ஃபேஸிங்க்கும் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கும் ஒரே கார் சீட் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதில் ஹேண்டில் எதுவும் நான் பார்க்கல. அதனால் இதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க, ஹேண்டில் இருக்க மாதிரி. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே கனடாவில் வந்து வின்டர் வரும் இல்லையா, வின்டர் வரும்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜாக்கெட் போட்டு கார் சீட்டில் உட்கார வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி கார் சீட்டையே டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு கவர். இது வந்து ஸ்கிப் ஹாப் அப்படிங்கிற பிராண்டில் வாங்கினது. இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து எப்படி இருக்கும்னா, இது உள்ளார வந்து இந்த மாதிரி மெட்டீரியல், லைக் இது பேர் என்ன, உள் மெட்டீரியலாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா குழந்தைங்கள நார்மலாக ட்ரெஸ் நல்லா கவர் பண்ணி தலையில் பீனிலாம் போட்டுட்டு இது உள்ளார உட்கார வச்சுட்டு இந்த ஜிப்பை நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த தலைக்கு கவர் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இங்கே குழந்தைய நீங்கள் உட்கார வச்சுட்டு இப்படி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வந்து உள்ளார வந்து வார்மாகவே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜாக்கெட் போட்டுட்டு அவங்கள நம்ம வந்து கார் சீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார் சீட்டு கவரும் ஒன்று வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஸ்ட்ராலர் வந்து இப்போ எங்ககிட்ட ஸோ அடுத்து வந்து முக்கியமானது வந்து என்னதுன்னா ஸ்ட்ராலர் வந்து இதோட சேர்ற மாதிரியே சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராலர் வந்து இப்போ கரண்ட்டாக அது காருக்குள்ளே நாங்கள் வச்சுட்டோம். ஏன்னா இப்போலாம் ஷாப்பிங் போகிறதுனால ஒரு வாட்டியும் எடுத்து வைக்க முடியாதுன்ட்டு அது இப்போ என்னால் காட்ட முடியல. பட் நான் ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா காட்டுறேன். அதுவும் வந்து கிரேக்கோ தான். ஸோ இப்போ என்ன ஆகுனா, அந்த ஸ்ட்ராலரை வந்து நீங்கள் 2 டைப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த கார் சீட்டை கொண்டு போயிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ராலரில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ குழந்தைய நீங்கள் வந்து எடுத்து மாற்ற வேண்டாம். இன்னொன்று வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் குழந்தைய எடுத்து ஸ்ட்ராலரில் தனியாக வைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது ஸ்ட்ராலர். ஆனால் என்னென்னா, எங்களுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஜஸ்ட் இப்படி தூக்கிட்டு அப்படியே ஸ்ட்ராலரில் வைக்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பசங்க வந்து டேரெக்டாகவே ஸ்ட்ராலரில் வந்து உட்காரலாம். ஐ திங்க் ஒரு 9 months 10 monthsல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கார் சீட்டுலாம் தேவையில்லை, டேரெக்டாக வந்து குழந்தைய ஸ்ட்ராலர்லேயே வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அடுத்த ப்ராடக்ட் நாங்கள் கனடாவில் வாங்கினது வந்து இந்த ராக்கிங் சேர். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி தொட்டில் கான்செப்ட் இல்லை இல்லையா, அதனால நாங்கள் எப்போல்லாம் வந்து ருத்ராவை கீழே கூட்டிகிட்டு வரோமோ இங்கே சும்மா அந்த ராக்கிங் சேரில் கொஞ்ச நேரம் அவனை வச்சு விளாண்டுட்டு இருப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ராக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பாடவும் செய்யும். இதுலேருந்து ஒயிட் நாய்ஸ் அப்புறம் கொஞ்சம் மியூசிக்ஸ்லாம் சவுண்ட்ஸ்லாம் வரும். இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மேலே ருத்ரா எப்போதும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க. ஸோ இப்போ கீழே வரும்போது இதில் சும்மா கொஞ்சம் நேரம் அவன் உட்காந்து இப்படி ராக் ஒரு மாதிரி பவுன்சிங் ராக்கிங் இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து 9 kg வரைக்கும் தான் ரெக்கமெண்டட் வெயிட். ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் பாதிலே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவன் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே இதில் இப்படி நெளியெல்லாம் ஆரம்பிப்பான், அது ரொம்ப ரிஸ்க்குங்கிறதுனால நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் ஒரு செக்யூரிட்டிக்காக இந்த ஒரு ஃப்ளாப்பும் இருக்குது, ஒரு பக்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போட்டிங்கன்னா பேபி அதுலேயே இருப்பாங்க, வெளியே வர முடியாது. ஸோ இதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த டைப்பர் பேக் வந்து இந்தியாவில் வாங்கினது அமேசானில். இது ரொம்ப ஸ்பேஷியஸான டைப்பர் பேக்கு. இங்கே உள்ளார வந்துட்டு இந்த ஹீட் அண்ட் கூல் ரெசிஸ்டண்ட்டுக்காக 3 pouches கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிப் இருக்கும். அண்ட் உள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸானது. நான் ஆல்ரெடி இங்கே உள்ளார வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைப்பர் பேக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் இது உள்ளார வைக்கலாம். அப்புறம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் ப்ரொடெக்டர். இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த சைஸ்க்கு கட் பண்ணி இதை வந்து நாங்கள் ஒரு டைப்பர் பேக்கில் போட்டே வச்சுருப்போம். இப்போது நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், கார் சீட்டில் வச்சு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கார் சீட் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து எப்போதுமே டைப்பர் பேக்கில் போட்டே வச்சுருப்போம். ருத்ராக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவனுக்கு இப்போ 7.5 months. ஸோ அவனுக்காக வாங்கினது தான் இந்த ஹை சேர். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தூக்கி வச்சுட்டே ஊட்டலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதனால் இவனை வந்து இங்கே பர்ஃபெக்டாக நல்லா உட்கார வச்சுட்டு ஊட்டுறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்குது. இது வந்து க்ரோ வித் பேபி அந்த மாதிரி ஒரு கைண்ட். இப்போ வந்து குழந்தைங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சேர் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் தூக்கலாம். இந்த சேரை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் இதில் இல்லை, தனியாக இருக்குது. அதை நீங்கள் சும்மா இந்த பசங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சேர் அண்ட் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் வந்து அமேசானில் வாங்கினோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த சர்விங் ட்ரே இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸ்டார்டிங்கில் வந்து ருத்ராக்கு வந்து இது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அவன் உட்கார்றதுக்கு. அப்புறம் நாங்கள் வந்து அடியில் சும்மா ஒரு 2-3 லேயர் ஆஃப் துண்டை வச்சு கொஞ்சம் அவனுக்கு ஹைட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவன் அதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டான். இப்போ இதில் உட்காந்தா நல்லாவே சாப்பிடுவான். அதனால் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து அமேசானில் வாங்குறது. அப்புறம் இது வந்து நடவண்டி. இது வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கிற அமேசானில் வாங்கினது தான். ஏன்னா இப்போ தான் வந்து ருத்ரா கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு இருக்கட்டுமேன்னு நாங்கள் இது வாங்கினோம். ஆனால் என்னன்னா சார் இதை பிடிச்சிட்டு நிற்காம டிவி ஸ்டாண்டை பிடிச்சிட்டு பண்ணிக்கிறாங்க. இதை வந்து அவன் எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்குல்ல கொஞ்சம் விளையாடுறதுக்கு, இந்த இதெல்லாம் சும்மா ஃப்ளிப் பண்ணிடுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் அவன் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவனுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த வாக்கர்ஸ் அந்த புஷர் ஸ்டைலுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த நடுவில் குழந்தைய நிற்க வச்சு நடக்க வைக்கிறது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா குழந்தையோட கால் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வந்து நம்ம நடவண்டி மாதிரியே இருக்குல்ல இது, நாங்கள் அதனால் இதை பார்த்து வாங்கினோம். நம்ம ஊரில் வாங்கி அனுப்பலான்னு பார்த்தா நம்ம ஊர்லேயும் இப்போ நிறைய அந்த மாதிரி ரவுண்டு புஷர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதை அங்கே வாங்கி இங்கே வாங்கி அனுப்புறதுக்கு அதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமேசான் கனடாலே இங்கே வாங்கிட்டோம். இது நல்லா தான் இருக்குது. சார் இப்போதைக்கு இதை ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ இதை பிடிச்சிட்டு நிற்கிறான் டிவி ஸ்டாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, டிவி ஸ்டாண்டை பிடிச்சி நிற்கும்போது இந்த பேபி ப்ரூஃபிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்குது. இந்த பேபி ப்ரூஃபிங் இருக்குல்ல, இது கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல், கொஞ்சம் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்தியன் அமேசானில் வாங்கி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த கார்னர்ஸ்க்கெல்லாம் போட்டு விட்டோம். ஏன்னா இப்போ அவன் இதை பிடிச்சிட்டு தான் இப்படி தான் எழுந்திரிச்சு நிற்கிறான். ஸோ அப்போ அவன் விழுந்தா கூட எதுவும் அடியெல்லாம் படாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வந்துட்டு இந்த சாக்கெட்ஸ் இருக்குல்ல, இங்கே கனடாவில் எல்லா சாக்கெட்ஸுமே கீழே தான் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி மேலே இருக்காது.
ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு டம்மி ப்ளக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து வாங்கணும். அது வந்து நாங்கள் இங்கே இருக்கிற அமேசானில் தான் வாங்கினோம். இது வந்து ருத்ராவோட ப்ளே ரூம். இங்கே வந்து அடியில் வந்து கார்பெட் இருக்கும், அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ப்ளே மேட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து பசில் மேட், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து அவனுக்கு கொஞ்சம் க்ரால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடியில் வந்து கார்பெட் இருக்கிறதுனால அங்கங்கே ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அவனுக்கு குத்திடுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ருத்ராவோட குடில். இது வந்து லவ்வேரி மேட்டு. இது வந்து சும்மா அவன் போயிட்டு அப்படியே ஜாலியாக உள்ளே போய் விளாண்டுட்டு வருவான். சம்டைம்ஸ் பார்த்தா இங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் சும்மா விளையாடுறதுக்காக இது போட்டிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி மற்ற டாய்ஸு இது எல்லாமே நாங்கள் நிறைய வந்து இந்தியன் அமேசான்லேருந்து தான் வாங்கினது. இது வந்து இங்கே கனடாவில் வாங்கினது. அதே மாதிரி ஃபிஷர் ப்ரைஸோட ஒரு ப்ளே மேட் இருக்கும், அது வந்து சும்மா நியூ பார்னுக்காக இருக்கிறது. அதோட வந்தது தான் இந்த பியானோ. இதுதான் இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டாய் இங்கே. அதே மாதிரி இந்த ப்ளே மேட்டும் சரி, இந்த ப்ளே மேட்டும் சரி, கீழே ஹாலில் ஒரு ப்ளே மேட் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ளே மேட்டும் சரி, அது மூணுமே வந்து இந்தியன் அமேசானில் வாங்கினது. இது வந்து இங்கே வந்து கனடாவில் வாங்கின ப்ளே மேட் தான். டைப்பர் ஜீனி. நாங்கள் வந்து ருத்ரா பிறந்த புதுசில் வந்து டைப்பர்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு டைப்பர் பேக்ஸ் இருக்கும், அதில் வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது ஏதோ தெரியல, எங்களுக்கு அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஜீனி வாங்கினோம். இது வந்து வால்மார்ட்லேயோ அமேசான்லேயோ வாங்கினோம். இது வந்து எப்படின்னா இங்கே ப்ரெஸ் பண்ணால் உள்ளார வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஒரு வயல் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா அடியில் கலெக்ட் ஆகிடும், நீங்கள் அதை உடனே கட்டி நீங்கள் போட்டுடலாம். அண்ட் என்ன இதுக்கு முக்கியமாக நாங்கள் வாங்கினதுக்கு ரீசன் என்ன, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் கண்ட்ரோல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சாஷே இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மெல் எதுவும் வரல, இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அதான் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலுமே அமேசான், வால்மார்ட், காஸ்கோ இது மூணுத்துலேயும் பாருங்கள் எங்கே டீல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நாங்கள் ரீசெண்டாக வாங்கின இன்னொரு ப்ராடக்ட் வந்து இந்த பேபி மானிட்டர். இது இப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ருத்ரா தூங்கும்போது இப்போ எனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது, இல்லை எனக்கு கீழே கிச்சனுக்கு போய்ட்டு நான் சமைக்கணும் அப்படின்னா நான் இந்த பேபி மானிட்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் கீழே போய்ட்டு மானிட்டர் பண்ணிப்பேன். இது வந்து 5 inch டிஸ்பிளே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். அதில் நல்லாவே கிளியராகவே தெரியும் குழந்தை தூங்குறது. அண்ட் இதில் முக்கியமாக என்னதுன்னா மோஷன் டிடெக்டர் அண்ட் க்ரை டிடெக்டர் இருக்குது. ஸோ இப்போ ருத்ரா வந்து கொஞ்சம் அசைஞ்சாலோ இல்லை அழுதாலோ எனக்கு உடனே பீப் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அவனை போயிட்டு அப்போ போய் தூக்கிப்பேன். நீங்கள் வந்து ஃபோனில் கூட மானிட்டர் பண்ணிக்கலாம், அதுக்கும் வந்து அவங்க ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நாங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்தியாலேயும் எடுத்தோம், கனடாலேயும் எடுத்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க ட்ரெஸ் எல்லாமே இந்தியாவில் எடுக்க சொல்லி. ஆனால் நாங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் எடுத்திருக்கோம். முக்கியமாக வின்டர் வேர்ஸ் வந்து இந்தியாவில் எடுக்காதீங்க, நீங்கள் வந்து கனடாவில் எடுங்க. ஏன்னா வின்டர் இங்கே சிவியராக இருக்கிறதுனால இங்கே தான் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதனால் வின்டர் வேர்ஸ் மட்டும் நீங்கள் கனடாலே பாருங்கள். மற்றபடி இங்கே சம்மரில் வந்துட்டு கனடா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமுக்கு கொஞ்சம் இந்த லூஸ் க்ளோத்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் இந்தியாவிலே வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸை வந்து அமேசான்லேயும் கொஞ்சம் இதை வந்து கடையில் போயும் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் எடுத்திருக்கோம். இதை தவிர நாங்கள் ருத்ராக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் பிப் கிளாத்ஸ், அப்புறம் வந்து ஸ்வாடில் பிளாங்கெட்ஸ், என்னெல்லாம் நாங்கள் வந்து மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அவனுக்கு, அப்புறம் அவனோட க்ரூமிங் கிட்ஸு, இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக காட்டுறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச இந்த பேபி ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.